ஸோ அவங்க எஃபெக்டிவா படிக்காதனால ஸ்கோர்ஸ் லோ ஆகும். அவங்க கான்ஃபிடன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி லோ. அதனால அவங்களுக்கு மேத்ஸே பிடிக்காம போயிட்டது ஆஃப் லேட். கரெக்ட். கார்த்திகேயன் சன் ஹேட்ஸ் மேத். இதுதான் சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இங்க வந்து நீங்க நெறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க எழுதிட்டு, ம். அத நீங்க வந்து எது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நீங்க கார்த்திகேயன்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார். ஓகே. ஓகேங்களா? கார்த்திகேயன் சன் ஹேட்ஸ் மேத். அதனால தான் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான காரணமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ கரெக்ட், கரெக்ட். லோ ஸ்கோர்ஸ் இதெல்லாம் நம்ப மைண்ட்ல இருக்கிறது. ஓகே. ம். நம்ம மைண்ட்ல இருக்கிறது. ஓகே. இது ஏன் நம்ப இந்த எக்சர்சைஸ் பண்றோம் அப்டின்னா, கார்த்திகேயன் என்ன பிரச்சனைக்காக உங்ககிட்ட வந்தாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். அதுதான் நம்ப வந்து அந்த வீடியோல கம்யூனிகேட் பண்ணுவோம். உங்க ஓகே. பையன் மேத்ஸ வெறுக்கிறாரா? அப்டின்ட்டு தான் நம்ப வந்து அந்த இத ஆரம்பிப்போம். ம், ம். அப்பதான் வந்து அந்த வீடியோ கரெக்ட்டா அவங்கள போய் ரீச் ஆகும். கரெக்ட்டா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஓகே. இதெல்லாம் ஓகே. மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் இன் கால்குலேஷன்ஸ், நீட்ஸ் மோர் ஸ்டடி டைம், கார்த்திகேயன் டோஸ் கோர்ஸ் இது எல்லாமே ஓகே. பட் ஹேட்ஸ் மேத்ன்றது தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆல்ரைட், இது ஒரு ஆல்ரைட். 10 பாயிண்ட் நீங்க எழுதிட்டு, நீங்க அத ம். வந்து சார்ட் பண்ணீங்க. டாப் 3 ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சார்ட் பண்ணீங்கன்னா, அத தான் நம்ப அந்த வீடியோ ஸ்கிரிப்ட்ல பேசுவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். வேற ஏதாவது ஓகே. நீங்க என்னென்ன ப்ராப்ளமா இருக்கும்னு நீங்க கொஞ்சம் லிஸ்ட் பண்றீங்களா? நான் எழுதிட்டே வரேன். நெறைய சொன்னீங்க. என்னால ம். அது இது பண்ண முடியல. என்ன ப்ராப்ளமா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும். லோ கான்ஃபிடன்ஸ். ஓகே. லோ கான்ஃபிடன்ஸ். ஹேஸ் லோ கான்ஃபிடன்ஸ் இன் மேத். Uh, கான்ஃபிடன்ஸ் இன் வாட் சார்? low confidence with numbers, வித் uh, கால்குலேஷன்ஸ் சொல்றேன். calculations or confidence in themselves. ஓகே, ஓகே. ம். யாஹ். Uh, they start to get maths. They don't have a good relation with numbers. Understanding கிடையாது. அதனால தான் இந்த மிஸ்டேக்ஸ் வருது. Bad relation with numbers or no good relation with numbers. ஓகே. யாஹ். கோ அஹெட் சார். ஓகே. கோ அஹெட் சார். Okay. Uh, frustration. நிறைய ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு மார்க் வரல. இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட். Frustrated with the subject. ஓகே சார். சார் நம்ப இந்த எக்ஸர்சைஸ் நம்ம பண்ணிட்டோம். நீங்க No. வந்து உட்கார்ந்து டீப்பா நீங்க வந்து யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 30 மினிட்ஸ் சார். ஓகே. Okay. இதுல எது வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காம, நம்ப அங்க வந்து கேட்டோம் அப்படின்னா, நம்ம குரூப்பா ஒரு 4 பேர்ட்ட கேட்டோம்னா, அவங்க வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. ஓகே. லோ கான்ஃபிடன்ஸா, நோ குட் ரிலேஷன்ஸ் வித் நம்பர்ஸா, சில்லி மிஸ்டேக்ஸா எது வந்து டாப் 3ல வருமோ, அத வந்து நம்ம வந்து வீடியோல கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே. Okay. Sure. ஃப்ரஸ்ட்ரேட்டட் கெட் லோ ஸ்கோர்ஸ் தான் சார் அது ஆக்சுவலா வந்து இதுதான் முதல்ல கார்த்திகேயனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ம். வந்து சொல்றேன். ஆமா. அவங்களுக்கு முதல்ல தெரியறது அவனோட ஸ்கோர்ஸ் கம்மியா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க. இவனால படிக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். ஓகே. நம்மளுக்கு இருக்கிறது என்னவோ 30 செகண்ட்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப ம், இது ம். 3 டாப் 3 வந்து நம்ம சொல்லுவோம். நீங்க ஓகே. 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு எம்ப்ளாயியா உங்க உங்க பையன் மேத்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு he is getting low scores than their low scores in their math. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கா? இப்படி சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் we will tell them the biggest promise. உங்ககிட்ட வந்துட்டார் இப்ப கார்த்திகேயன். What ஓகே. is the promise he will get? What is the biggest promise that that Karthikeyan will get? Definitely there will be a drastic change in the scores. And Karthikeyan child gets will improve academically ஓவராலாவே அப்படி will சொல்லிடலாம். improve academically சொல்றதுக்கு பதிலா will improve in math ன்னு சொல்லலாம். ஓகே. Improve in math. Because you are okay. Will Specializing in maths, yes. improve in math. Okay. Yeah. ஓகே. நீங்க இது முன்னாடி சொல்லியிருந்தீங்க.
அதுவும் நான் வச்சுக்கிறேன். வேற என்ன ப்ராமிஸ் சார் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகேயன்? சில்லி மிஸ்டேக்ஸ் கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆயிடும். அங்க நெகட்டிவா போட்டதெல்லாம் இங்க பாசிட்டிவா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப் வித் நம்பர்ஸ் என்ஹான்சஸ். ஓகே. அதெல்லாம் ஆப்போசிட்டா நீங்க சொல்றீங்க. ஆப்போசிட்டா. ஓகே. வேற ஏதாவது ப்ராமிஸ் உங்களுக்கு நீங்க குடுக்குறீங்களா? பிக்கஸ்ட் ப்ராமிஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன அவங்களுக்கு குடுக்குறோம். நீங்க கார்த்திகேயனுக்கு கால் பண்ணி கேட்டாலே வந்து கிவ் மீ சம் ஃபீட்பேக்ன்னு சொன்னாலே வந்து அவர் சொல்லுவாரு. என்ன அவங்களுக்கு கிடைச்சது? ம், ம். அவங்க டியூஷனுக்கு சென்ட் பண்றாங்க. அவங்க அ இது அவங்க சைல்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத தாண்டி, உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே. அது என்னன்னு பார்த்து இங்கேயும் நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுனீங்க ஷூர். அப்படின்னும்போது, நான் அனுப்பிச்சு விடுறேன் அத. ஓகே. ஓகே. இது நீங்க அந்த லிங்க்லயே நீங்க போயிட்டு அப்டேட் பண்ணிடலாம் சார். ஓ! ஓகே. ஓகே. ஐ வில் நான் டூ தட். இந்த லிங்க் அனுப்பிச்சுட்டேன். சரி. இந்த லிங்க்ல நம்ம பண்ண எக்ஸர்சைஸ் இருக்கும். ஓகே. ம், ம். அந்த லிங்க்லயே நீங்க போய் அப்டேட் பண்ணிடலாம். சரி, ஓகே. பிக்கஸ்ட் ரைட் 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்ஸ். சார்ட் டு டாப் 3. ஓகே. அதாவது அந்த டாப் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னும்போது, இத தான் வந்து அந்த ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம், ஐ வில் ஆஸ்க் யூ டு டெல் த பிக்கஸ்ட் ப்ராமிஸ் யூசிங் யுவர் கம்பெனி நேம். உங்க ஓகே. கம்பெனி நேம் சொன்னீங்க இல்லையா? ஏபிஜே என்ன? ஏபிஜே அகாடமி. ஏபிஜே அகாடமி. ஸோ ஏபிஜே அது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்க ரைட் டாப் 3 ப்ராமிசஸ். ஓகே. ஆஸ்க் கார்த்திகேயன். உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. அவருக்கு வந்து என்ன கிடைச்சதுன்றத நம்ம இங்க கம்யூனிகேட் பண்ணோம்னா, தே வில் டெஃபினெட்லி கம். ஓகே. ஸோ வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்த்திகேயன் அச்சீவ்ட் இன் ஹிஸ் லைஃப்? ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஹவ் இது டிட் நான் ஃபில் பண்ணிடவா? ம் ஃபில் பண்ணவா இது இதுவும்? ஒண்ணு தான். இது ஒண்ணு தான். இது ஒண்ணு ஒண்ணுதான். சொல்லுங்க. அது மத்ததெல்லாம் தேவையில்ல. ஓகே. ஓகே. ஆ, கிளிக் லிங்க் பிலோ இது என்னன்னா கடைசியா வீடியோ முடிக்கும்போது நம்ம வி ஹேவ் டு டெல் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ தட் வாட் வாட் டிட் ஹி என்ன they will டிரான்ஸ்ஃபர்மேஷன்? start to love and enjoy and learn mathematics. வெரி குட் சார். என்ஜாய். ஆக்சுவலா நான் 1 இயர் முன்னாடி பண்ண ஒர்க் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ இதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஓகே. ஓகே. மஞ்சுளாவும் சரி, சசிரேகாவும் சரி. ஸோ கார்த்திக் இந்த ப்ரோகிராமே என்ஜாய். அந்த மாரி தான். ஜாலியா போகும். டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்களுக்கே சிரிச்சுட்டே பண்ணுவாங்க. அப்படிதான் இது இருக்கும். ஐயோ! இவ்ளோ ஈஸியா கூட அப்படின்ற அட்டெண்ட் மாரி. பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலா அந்த சசிரேகாவோட ஒரு செஷன் பசங்கள்லாம் வந்து இப்போ வந்து தே ஆர் வெரி வெரி குட். அவங்க வந்து தே ஆர் டூயிங் கால்குலேஷன் வெரி குட். எனக்கே வந்து பண்ண தெரியாது அந்த கால்குலேஷன்லாம். பட் ம். சின்ன பசங்க தே ஆர் டூயிங் இட் ஆன்லைன். அப்பல்லாம் வந்து சோ மெனி கிட்ஸ் வில் கம். ஸோ ஐ என்ஜாய்ட் தட் கிளாஸ். ஓகே. ஸோ கார்த்திகே ஸோ இதுதான் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. கிளிக் த லிங்க் பிலோ. கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி உங்க பசங்க வந்து மேத்ஸ லவ் பண்ணணும்னா, கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சூப்பர், அப்படின்னு சூப்பர். சொல்லுவோம் அட் த ஓகே. எண்ட். கிளிக் த லிங்க் பிலோ டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மேக் யுவர் சைல்ட் டு லவ் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. கிரேட். ஓகே. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் இத டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ம். அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல அவங்க ஸ்டேட்டஸ கம்யூனிகேட் பண்ணும்போது ஈஸியா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. கரெக்ட். 30 செகண்ட்குள்ள நம்ம இத பண்ணி முடிச்சுருவோம் சார். இது வந்து இதுவே போதும். பட் ஆனா நீங்க வேற என்ன உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. ஷூர். அது போட்டீங்க அப்படின்னா நம்ம இத வச்சு நம்ம வந்து திஸ் இஸ் த ஃப்ரேம் ஒர்க் சார். இது போதும். நான் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஓகே. ஓகேங்களா? ஷூர். ஓகே. இதே எக்ஸர்சைஸ உங்க ஒய்ஃப்க்கும் பண்ணணும். அவங்க வராங்க அப்படின்னா, யூ ஹேவ் ம். டு டூ இட் ஃபார் யுவர் ஒய்ஃப். ஓகே. அப்ப நம்மளுக்கு தெரியும். ஏன்னா உங்க ஒய்ஃப்பும் எனக்கு நான் மீட் பண்ணது இல்லையா? எனக்கு வந்து அங்க வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஐ கேன் டேக் எ பெட்டர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ கேன் ஹெல்ப் ஹர் பெட்டர். ஷூர். Okay. ஓகே. If she motivates you, definitely bring her, sir. யா, யா. Okay. ஓகே. Because she is also going to perform. Okay. So she will definitely help you and it will be great, sir. Okay. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க எனக்கு வந்து அந்த 2 கிளையண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி. ஆ. யா, யா. நான் அவங்களே ரெஃபர் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு பேசிட்டு வாட்டி உங்க வந்து நம்பர் நீங்க அனுப்பிச்சிடுறேன். வரீங்கன்னு சொல்லுங்க. ஆ. நீங்க போறேன் ம். அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. Definitely they will also come. Okay. Then if you speak with them and then எனக்கு கான்டாக்ட் அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு பேசுறேன். ஷூர். ஸோ இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த ஓகே. செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லைங்களா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வேதிக் மேத்த மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ம். மத்ததெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போறதில்ல. ஆமா. ஓகேங்களா? இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அக்சஸ் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. நீங்க அந்த அந்த அத போய் பாருங்க. என்னோட ஓகே. சிஸ்டம் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல சொல்லியிருப்பேன். இந்த ஓகே. சிஸ்டம் வந்து என்னோட ஒர்க் ஷாப்ல ஃப்ரீயா குடுப்பேன். ம்ஹ்ம். ஓகேங்களா?
ஸோ அதோட லைஃப் டைம் அக்சஸ் நான் வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு போனஸாக கொடுத்துட்ருக்கேன். நான் அதை உங்களுக்கு இப்பயும் அனுப்பிடுறேன். ஓகே. நீங்கள் செக் பண்ணுங்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து பாலாஜி ஓகே எல்லாமா கம்ப்ளீட்டட் லைஃப் டைம் அக்சஸ். உங்க கம்யூனிட்டிலயும் நம்மள ஆட் பண்ணிடுவீங்கல்ல? என்னங்க சார்? கம்யூனிட்டிலயும் நாங்க இருப்போமா உங்க கம்யூனிட்டில? எல்லாம் தமிழ் ப்ரீமியமில் நான் ஆட் பண்ணவா? அது வந்து ஆக்சுவலாக தட்ஸ் அ செப்பரேட். தே ஹேவ் பெய்ட் 20K சார். ஓ. இந்த சிக்ஸ் வீக் ப்ரோக்ராம் இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதையே தான் நான் உங்களுக்கு வீக்லி ஐ கிவ் தட் ஆஃபர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒர்க்கம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே அவங்களுக்கு அவங்க தே ஆர் இன் த 5th or 6th வீக். ஓகே, ஸோ தட் இஸ் அ செப்பரேட் கம்யூனிட்டி. இங்கே வீடியோ மட்டும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா? ஐ வில் டெஃபினெட்லி ஆட் இட். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி ஆட் இட். நீங்கள் அங்கே மீட் பண்ண போறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஐ வில் டெஃபினெட்லி ஆட் இட். ஓகே. இந்த 23 பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ணுறேன். சரி. ஸோ பாலாஜி ஐ ஹவ் சென்ட் ஒன் லைஃப் டைம் அக்சஸ் லிங்க் டு யூசர். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி பண்ணுறது, அந்த எல்எம்எஃப் சிஸ்டம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் அதில் இருக்கும். நான் பார்க்குறேன். இருந்ததுன்னா அதை பாருங்க. பட் தட் இஸ் மேண்டேட்டரி. அது ஜஸ்ட் சிஸ்டம்ஸ். ஓகே. அது மட்டுமே போதும். உங்களுக்கு எந்த லேண்டிங் எதுவுமே தேவையில்லை சார். தே வில் சார்ஜ் 40K 50K பர் இயர் ஃபார் ஒன் லேண்டிங் பேஜ். அது வந்து நீங்கள் அந்த காஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோட சிஸ்டம் ஸ்பெண்ட் ஸோ மச் லெஸ் இன் மார்க்கெட்டிங். என்னோட ஒர்க் ஷாப் லிங்க்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதோட கேஸ் ஸ்டடிலாம் போட்டுரும். ஓகே, பட் ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நம்ம மீட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணுவோம். காலையில் சீக்கிரம் வந்து உங்கள் வைஃபையும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து நீங்கள் பேசிட்டு உங்களோட அந்த லிங்க்ஸ் அந்த மெசேஜஸ்லாம் அனுப்பி விடுங்க. யார் அந்த கான்டாக்ட்லாம். கண்டிப்பா நான் இன்னைக்கே பேசிட்டு அதெல்லாம் டுடே நைட். ஓகே, அனுப்பிச்சதுக்கு அப்புறம் டுடே நைட் ஆர் டுமாரோ ஐ வில் ஸ்பீக் வித் தம். ஓகே, தேங்க் யூ சார். வில் மீட் தேர் ஆன் த ஈவென்ட். நெக்ஸ்ட் சண்டே ரைட்? பக்கத்துல தானே உங்களுக்கு? ஆமாம்மா, ரொம்ப கிட்ட தான். எஸ் எஸ். ஓகே சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெகன். பாய்.